வாலிபன் மேடையில் சொன்னான், அந்த எனக்கு ஒரு கண் தெரியாது, பிறக்கும் போதே ஒரு கண்ணில் தான் பார்வை, பிறவியிலிருந்தே ஒரு கண்ணில் பார்வை கிடையாது, ஒரு கண்ணில் தான் பார்வை. அந்த பிறவி குருடு இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டாக்டர் சொல்லினால ஒரு கண்ணில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இன்னொன்று இயேசு அற்புதம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த கண் எனக்கு பிறவிலேருந்தே தெரியாது. குருடர்களுக்கு இயேசு பார்வை கொடுக்கறது உண்மைன்னா என் கண்ணில் பார்வை கொடுக்க முடியுமேன்னு சொல்லி அந்த ஊழியர் இவர் மேடையில் இருந்து என்ன அவருக்கு முன்ன பின்னே தெரியாது. அந்த தம்பி இல்லை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அப்போ இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர் என்று அவர் சொல்கிறாரு, நீ பார்வை இல்லாத கண்ணில் கை வைத்து நான் இயேசுவை நோக்கி அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக இயேசுவே எனக்கு கண் பார்வை தாங்களே அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். இவன் எப்பண்டா என்னை கூப்பிடுவான்னு கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். இயேசுன்ற நாமத்தை சொன்ன உடனே ஆண்டவருடைய கரம் தொட்டார். அவன் சொன்னான், என் கண் திறக்கப்பட்டு விட்டார். பிறவிலேயே ஒரு கண் எனக்கு தெரியாது, இப்போ நான் தெளிவாக பார்க்குறேன். என்னால் நம்ப முடியல, இப்படிலாம் அற்புதம் செய்வாரா இயேசு கிறிஸ்து, இப்படிலாம் அற்புதம் செய்கிறவரா இயேசுன்னு சொல்லி மேடையில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறாரு. நான் சும்மா கதை சொல்லலை, எல்லாம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த சாட்சி எல்லாம் என்கிட்ட வீடியோவில் இருக்கிறாரு. அவன் ஆச்சரியமாக சொன்னான் எல்லாருக்கும் மத்தியில், இந்த மாதிரி இயேசுனை கண் பார்வை எப்படி நடந்தது அந்த அற்புதம். நான் அவன் மேலே கை வைக்கவும் இல்லை, அவனுக்கு அந்த பிரத்யேகமாக ஜெபிக்கவும் இல்லை. இயேசுவை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். அவன் கையை வைத்து ஜெபித்தான், இயேசுவை என்னை குணமாக்கும் என்று. அற்புதத்தை பெறுகிற வழி நீங்கள் ஊழியக்காரனை பார்த்து கொண்டு இருக்க வரைக்கும் அற்புதம் நடக்காது. இந்த மோகலாசை ஏதாவது நமக்கு செய்வான்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற முடியாது. இயேசுவின் பக்கமாக உங்களுடைய இருதயம் திரும்பணும். இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நீங்கள் கேட்டால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு இந்த இடத்தில் அற்புதம் செய்வார். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் தேவை, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு ஜெபம் பண்ணின பிறகு வேத வசனத்திலிருந்து சில காரியத்தை சொல்லி அதன் பிறகு தான் நம்முடைய அற்புதத்துக்கு ஜெபிக்க போகிறேன். எல்லாம் எழுமி நில்லுங்க. இப்போ நீங்கள் கூப்பிடணும், கண்களை மூடி. இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இயேசுவே உம்மை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு அற்புதம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். எல்லாம் எழுமி நில்லுங்க. எல்லாம் கண்களை மூடுங்கள். அருகில் இருக்கிறவளை மறந்துடுங்க, மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை மறந்துடுங்க. இயேசு 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 அவர் தான் உங்கள் கண் முன்னால் நிற்கணும். சோசியல் மீடியா அவரை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உடைய கண்ணை மூடி, இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இயேசுவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஜெபிக்க ஆரம்பிங்க. இருக்கிற இடத்துல இருந்து, இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இயேசுவே இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் தேவை. எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? ஒரு விடுதலை சுகம். வலதுகரம் உயர்த்தி இயேசுடைய நாமத்தை சொல்லுங்க, வாய் திறந்து விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுடைய பெயரை சொல்லுங்க. இயேசு 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 அந்த பெயரை சொல்லுங்க, பெயரை சொல்லுங்க. இயேசுடைய நாமத்தை உச்சரிங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லி இருக்கிறார். இயேசுதான் அற்புதம் செய்ய முடியும், இயேசுதான் விடுதலை கொடுக்க முடியும். இயேசுவே உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன், இயேசுவே உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இயேசுவே இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இயேசுவே உம்மை தேடி வந்திருக்கிறேன். அப்பா தகப்பனே, இவ்வளவு பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்கள், விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார்கள். இதோ உம்முடைய பிரசன்னம் இந்த பந்தலுக்குள் இறங்கி வந்திருக்கிறதற்காய், கூடாரத்திற்குள் உம்முடைய வல்லமை இறங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே தொடுவீராக, இப்பொழுதே உம்முடைய வல்லமை தொடுவதாக, உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளுவதாக. இயேசு 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 என்று உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அற்புதனை செய்து ஆகணும் ஆண்டவரே, விடுதலை கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுதும் நீர் பேசும், எங்களோடு பேசும், எங்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்க. சுருக்கமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் சொல்லி அதன் பிறகு நாம் ஒவ்வொரு காரியமாய் ஜெபிக்க போகிறோம்.
பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நான் இன்றைக்கு என்ன வசனம் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நான் இங்கே வந்ததிலிருந்தே ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இந்த 3 நாட்களுக்காக. அப்போ ஆண்டவர் நான் ஜெபித்த போது இன்றைக்கு நான் நேற்றுக்கு என்ன பேசணும், இன்றைக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு ஆண்டவர் பேசினார். அதை ஆண்டவர் நேற்றுக்கே எனக்கு சொல்லிட்டார். இந்த வசனத்தை வைத்து நீ அவங்களோட பேசி அவங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொன்னார். இங்கே வந்து பார்த்தா அதே வசனத்தை தான் அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இந்த வசனத்தை நேற்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி இந்த வசனத்தை வைத்துரா இந்த மக்களோடு நீ பேசி அவங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கணும்னு சொன்னார். அந்த வசனம் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். If the Son sets you free, you shall be free indeed. இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார், you shall be free indeed. மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ என்னை தேடி வந்திருக்கிறாய் அல்லவா, இன்றைக்கு மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ளுவாய். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவை. அது பாவத்தில் இருந்திருக்கலாம், வியாதியில் இருந்திருக்கலாம், பயத்தில் இருந்திருக்கலாம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தேவையாக இருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் கிரியை செய்கிறார். நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். ஒன்று சாத்தானுடைய வல்லமை. உலக தோற்றம் முதலே பொல்லாத இந்த பிசாசானவன் தேவதூதனாய் இருந்து தள்ளப்பட்டு சாத்தானாய் மாறி போனவன். ஆண்டவர் என்ன செய்தாலும் அதற்கு ஆப்போசிட்டாய் செயல்படுகிறவன் இந்த சாத்தான். மெய்யான தெய்வத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினால் அவன் பொய்யான தெய்வத்தை காண்பித்து மக்களை ஏமாற்றுவான். எல்லாத்திலுமே அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறவன், பொய்யான செய்திகளை பரப்புகிறவன், பொய்யான தெய்வங்களை உருவாக்குகிறவன், பொய்யான மார்க்கங்களை உருவாக்குகிறவன். வேதம் தெளிவாய் அதை குறித்து சொல்லுகிறது. அவன் பொய்யனாய் இருக்கிறான், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான், சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்பதாக. அதுதான் அந்த பிசாசானவன். அவன் திருடன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 10:10 அவன் திருடன், மக்களுடைய சமாதானத்தை திருடுகிறவன், ஆரோக்கியத்தை திருடுகிறவன், ஆசீர்வாதத்தை திருடுகிறவன், நன்மையை திருடுகிறவன். அவன் பொல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த தீய வல்லமை அவன்தான் மனிதனை அடிமைப்படுத்துகிறவன். மனிதர்களை பலவிதமான வேதனையில் அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறவன் பிசாசானவன். அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு வியாதி வந்துட்டு ஆண்டவர் ஏயா எனக்கு இந்த வியாதியை தந்தார் சிலர் சொல்லுவாங்க. ஆண்டவர் வியாதியை கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் ஏயா எனக்கு இந்த துக்கத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் யாருக்கும் வியாதியோ துக்கத்தையோ வேதனையை கொடுக்கிறவர் அல்ல. இயேசு கொஞ்சம் கேன்சர் வியாதியை வச்சுக்க, இன்னொன்று ஆஸ்துமா வியாதி வச்சுக்க, யாருக்காவது அப்படி கொடுக்குறாரா? இல்லை. நீங்கள் தவறாக சொல்லாதங்க. உங்களுடைய தவறான வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வந்து விடும். இயேசு நன்மை மாத்திரம் செய்கிறவர். அவர் வியாதியை குணமாக்குகிறவரை இல்லாமல் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. அதனால் பிசாசு தான் எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கிறவன். அவன் மனிதர்களுக்கு வேதனை கொடுத்து அடிமைப்படுத்துகிறவன் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவனு மறைவாயிருந்து செயல்படுகிறவன், தன்னை தெய்வமாய் காண்பித்து கொள்ளுகிறவன், தன்னை வல்லமை உள்ளவனை போல காண்பித்து கொள்ளுகிறவன், மனிதர்களை அடிமைப்படுத்த தந்திரமான பல காரியங்களை கையாளுகிறவன். இயேசு தன்னை மெய்யான ஒளி என்று சொன்னால் அவன் பொய்யான ஒளிகளை காண்பித்து மக்களை வஞ்சிக்கிறவன். இது மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டதை கவனித்தால் அவன் எல்லாத்துக்கும் டூப்ளிகேட்டை உண்டாக்குகிறவன், பொய்யானவர்களை உருவாக்குகிறவன், மனிதர்களை ஏமாற்றி அடிமைப்படுத்தி வஞ்சிக்கிறவன். அவன் தங்களை மோட்சத்திற்கு கொண்டு போவதை போவதை போல காண்பித்து நரகத்திற்கு கொண்டு போகிறவன்.
இதான் பிசாசனுடைய தந்திரம். நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு விவரம் புரிந்து விடும். கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே இது தெய்வமாக இருக்க முடியுமா, இது உண்மையாக இருக்க முடியுமா, இல்லை முன்னோர் சொல்லிட்டாங்க அதை நம்பணும்னு சொல்லிட்டு குருட்டுத்தனமாய் நம்பிக்கை வைத்தால் அவன் ஏமாற்றி விடுவான். எதையும் ஆராய்ந்து பாருங்கள், நீங்களே சோதித்து பாருங்கள். செல்ஃபோன் வாங்கினா அப்பா சொல்லிட்டார் அம்மா சொல்லிட்டாங்கன்னு யாராவது வாங்குறீங்களா? நீங்கள் பார்த்து என்னென்ன இருக்குன்னு தட்டி பார்த்து சோதித்து பார்த்து இதில் அது இருக்குது இது இருக்குன்னு ஒரு செல்ஃபோனுக்கு அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறீங்களே, நீங்கள் வணங்குகிற தெய்வம் உண்மையானதா, பரிசுத்தம் உள்ளதா, அந்த தெய்வம் எனக்காக என்ன செய்கிறது, இந்த தெய்வத்தின் மூலமாக நான் விடுதலை பெற முடியுமா, சமாதானம் பெற முடியுமா? யோசிங்க. ஏதோ முன்னோர் சொன்னாங்க, அந்த காலத்தில் சொன்னாங்கன்னு, மற்றதுக்கெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது நீங்கள் இப்போ பின்பற்றுவதில்லை. அப்பா அம்மாவை பார்த்து சொல்கிறீங்க, நீங்களாம் அந்த காலம் மாறிவிட்டார், இப்போ நாங்கள் ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் வணங்குகிற தெய்வத்தை குறித்தும் யோசிக்க ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. அப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிடும் எது மெய் எது பொய் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். என்னால் இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை கிரியை செய்கிறாரு. ஒன்று சாத்தானுடைய வல்லமை, அவனும் தன்னை தெய்வமாய் காண்பிக்கிறான். மக்களை வஞ்சித்து ஏமாற்றுவதற்காக ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் தான் செய்வதை போல ஏமாற்றி மக்களை வஞ்சிக்கிறவன், அவன்தான் மக்களை அடிமைப்படுத்துகிறவன் என்று வேதம் சொல்லுகிறாரு. இன்னொரு பக்கம் தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறாரு. தேவன் விடுதலை கொடுக்கிறவர், யாரையும் அடிமைப்படுத்துவதை விரும்பாதவர், விடுதலை கொடுக்கிறவர். அதற்காகத்தான் தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மனிதர்களை இந்த பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்காக இயேசுவாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். அவர் வந்தபோது லூக்கா 4:18 சொல்லுகிறார், இதோ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவளுக்கு விடுதலை கோர, சாத்தானால் சிறைப்படுத்தி அடிமையாக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொண்டு வர அவர் இயேசுவாக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை வேத வசனத்தில் தெளிவாக நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு சொல்லுகிறார், அவர் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என்ன அர்த்தம்? இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சாத்தான் எப்படி அடிமைப்படுத்துகிறான், இயேசு எப்படி விடுதலை தருகிறார், வெகு சுருக்கமாக நீங்கள் அறிந்து கொள்ளும்படி சொல்லி நான் செபிக்க போகிறேன். ஒரு 3 காரியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் போது, மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவன். நாம் சரீரத்தை பார்க்கிறோம். இந்த சரீரம் நம்ம ஒவ்வொருவருக்கு சரீரம் இருக்கிறது. மெயினாக அந்த சரீரத்தை மாத்திரம் பார்க்கிறோம். ஆனால் பார்க்க முடியாத 2 நமக்குள் இருக்கிறது. ஒன்று நம்முடைய ஆவி, அதான் நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆவி இருக்கிறது. ஆவி போயிட்டா சரீரம் உள்ளது அழுகி போய்விடும், அது அடக்கம் தான் பண்ணணும். அந்த ஆவி தான் நமக்குள்ளே இருக்கிறது. ஆவிக்குரிய மனிதன் உள்ளே இருக்கிற மெய்யான ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னொன்று இருக்கிறது ஆத்மா, அதைத்தான் இருதயம் என்று சொல்லுகிறோம். அதுதான் உணர்வு, தேவ சித்தம், காரியங்களை உணர்ந்து கொள்ளுகிறாரு. அதில் வியாகுலம், வருத்தம், சந்தோஷம் எல்லாமே அந்த ஆத்மாவிலே தான் வருகிறாரு. அப்போ மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவன். அந்த ஆத்மா தான் தெய்வத்தை தேடுகிறது, தெய்வத்தின் மூலமாய் வருகிற சமாதானத்தை சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு நம்முடைய சரீரத்தில் வெளிப்படும். அப்போ மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவன். இந்த 3 பகுதிகளையும் சாத்தான் அடிமைப்படுத்த விரும்புகிறான். சிலரை ஒரு பகுதியில் அடிமைப்படுத்தி விடுவான், சிலரை 2 பகுதியில் அடிமைப்படுத்தி விடுவான், சிலரை 3 பகுதியிலும் அடிமையாக்கி தன்னுடைய சிறைக்குள்ளே வைத்து கொள்ளுவான். இது சாத்தானுடைய தந்திரம். அப்போ அந்த 3 காரியத்தில் உங்களுக்கு எந்த காரியத்தில் விடுதலை தேவை, நீங்கள் அதை தெளிவாக அறிந்து கொண்டு ஜெபிக்கும் போது அந்த இடத்துல விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக வேகமாக இந்த 3 காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது, பரிசுத்த யோவான் 8:34 இயேசு ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி ஒரு மனிதனுடைய ஆத்மாவை அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வந்து விடுகிறார். சாத்தான் முதலாவது ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிற காரியம், ஒரு மனிதனை பாவத்துக்குள் ஆக்கிவிட்டால் அவனுடைய ஆத்மா மரித்து விடும், அவனுடைய ஆத்மா கரைப்பட்டு விடும். அவன் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது, தேவனோடு ஐக்கியப்பட முடியாது, மெய்யான சந்தோஷ சமாதானத்தை பெற முடியாது.
அவனை பாவத்துக்குள்ளே அடிமையாக்கி அவனை வேதனைப்படுத்துவது சாத்தானுடைய முதலாவது திட்டம். அதனால தான் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலில் சந்தோஷமாக ஜீவ ஆத்மா, அவனுடைய ஆத்மா உயிர் பெற்று இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, தேவனோடு பேசினாங்க, தேவனோடு நடந்தார்கள். சாத்தான் அதை பார்க்கிறான், பொறாமையினால் எழும்புகிறான், இந்த மனிதர்களை வேதனைப்படுத்தணும்னு சொல்லி பாவம் செய்ய வைத்து அவளை கீழ்ப்படியாமைகளை கொண்டு போய் அப்படி ஆத்மா மறித்து விட்டார். இப்போ தேவனோடு தொடர்பு கொள்ள முடியல, பேச முடியலை, சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது சரீர மரணம் அல்ல, ஆத்ம மரணம். அந்த ஆத்மா மறித்து விட்டால் அந்த ஆத்மாவில் தேவனை நம்ம தரிசிக்க முடியாது, பேச முடியாது. அதனால் நம்முடைய சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இழந்து போய்விடும். இதுதான் சாத்தானுடைய தந்திரமான ஒரு காரியம். அதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் சாத்தான் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஒரு முறை மதுபானத்து பழக்கம் உள்ள ஒரு சகோதரரை சந்தித்தேன். ஐயா, எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் குடிக்கிற தப்புன்னு தெரியுது, இது பாவம்னு தெரியுது, விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், விடணும்னு நான் விரும்புகிறேன் ஐயா. காலையில் எழும்பும்போது கூட ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ராத்திரி குடிச்சிட்டேனே, இன்னும் குடிக்கக்கூடாது, குடித்தா என் சரீரம் பாதிக்கப்படுது, என் மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, எல்லாருக்கும் வருத்தம், அதனால் நான் குடிக்கக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். வேலைக்கு போகும்போது டெய்லி காலையில் தான் தீர்மானம், இனி குடிக்கக்கூடாது. வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போயிட்டு வரும்போது வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சாயங்காலத்தில் அந்த நேரம் வீட்டுக்கு கூட வந்துடுவேன். அந்த குறிப்பிட்ட டைம் வந்த உடனே எனக்குள்ள ஒரு ஏவுதல் வருது, எனக்குள்ள ஒரு தாகம், குடிக்கணுன்ற தாகம் உண்டாகுது, எனக்குள்ள இந்த ஏதோ ஒரு வல்லமை என்னை தூண்டுது. சாரை கடைக்கு போ, மதுபான கடைக்கு போ, குடி. என்னால் இருக்க முடியல, என்னென்னோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் முடியலை. என்னை அறியாமல் நான் தள்ளப்பட்டு, ஒரு சக்தியினால் தள்ளப்பட்டு நான் போய் குடித்தாதான் அப்புறம் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லாட்ட எனக்கு எரிச்சலும் கோபமாக வருது, ஒரு மாதிரி நான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், ஏதோ ஒரு வல்லமை தாங்க என்ன அப்படி பண்ணுது என்பதாய் சொன்னார். இதைத்தான் இயேசு சொன்னார், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். ஒரு பாவம் மனிதனை அடிமையாக்கி விடுகிறாரு. ஆரம்பத்தில் விளையாட்டாக தெரியும், மதுபான பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், சூதாடுகிற பழக்கம், ஏதோ ஒரு பாவ காரியம் ஆரம்பத்தில் உங்களுக்கு விளையாட்டாக தெரியும். பரவாயில்ல நமக்கு வேண்டாம், அப்புறம் விட்டுறலாம், இப்போ விட்டுறலான்னு தோணும். ஆனால் விட முடியாது. நீங்கள் விட நினைக்கும் போது அது உங்களை பிடித்து கொள்ளும். ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. நீதிமொழிகள் 5:22 சொல்லுகிறது, பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி விடுமா. வசனம் சொல்லுகிறது, பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி அவனை அடிமையாக்கி விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? 1 யோவான் 3:8 வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதாவது பாவம் பிசாசினால் வருகிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் பிசாசினுடைய வல்லமை மறைந்திருந்து செயல்படுகிறது. ஒரு மனிதன் மதுபானம் குடிக்கிறான் என்றால் குடிவெறியின் ஆவி அவனை குடிக்க வைத்து அவனை அடிமையாக்கி விடுகிறாரு. அவனுடைய வாழ்க்கை அதை அழித்து விடுகிறாரு, அவனுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறாரு, குடும்பத்தை அழித்து விடுகிறாரு. அதுக்கு பின்னால் இருப்பது குடிவெறியின் ஆவி. ஒரு மனிதன் விபச்சார பாவத்திலே போய் கொண்டிருக்கிறான் என்றால் இச்சையின் ஆவி அவனுக்கு பின்னாலே நின்று அவனை இச்சைக்குள்ளாக்கி அந்த விபச்சார பாவத்திலே அவனை விழ வைத்து அவனுடைய வாழ்க்கையை அதை அழித்து விடுகிறது, சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறது. அதே மாதிரி தான் அது பெருமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, கொலை வெறியின் ஆவி, விதவிதமான அந்த ஆவிகள் விதவிதமான பாவ சுபாவத்தை நமக்குள்ளே தூண்டி நம்முடைய சமாதானத்தை கெடுத்து, குடும்ப சமாதானத்தை கெடுத்து, நான் விடணும்னு நினைக்கிறேனால விட முடியல, வேண்டான்னு நினைக்கிற விட முடியல, ஐயோ இந்த பாவம் என்னை தொடருது, என் பணம்லாம் வீணாகுது, என் சந்தோஷம்லாம் போகுது, தெரிந்தாலும் அதை விட முடிவதில்லை. அது அடிமைப்படுத்தி விடுகிறாரு. ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறாரு. அதனால தான் இயேசு சிலுவையிலே மரித்து சாத்தானுடைய வல்லமையை முறித்தார். அவர் தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் எத்தனை பக்தியாக, எத்தனை விரதம் இருந்து, எத்தனை இடத்துக்கு போனாலும் பீடி சிகரெட்டு கூட விட முடியல, மதுபானத்தை விட முடியல. ஏன்? இத்தனை வருஷமாக பிரயாசப்பட்டு பக்தியாய் போய் விட முடியலை. அதிலிருந்து அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவி,
அதிலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழிதான் உண்டு. சாத்தானை ஜெயித்த இயேசுவால் தான் விடுதலை கொடுக்க முடியும். ஆனால் அவர்கிட்ட வந்துட்டா மெய்யான விடுதலை. அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன், சரி விடுதலை பெற விரும்புகிறீங்களா? ஆமையா, நான் விடுதலை பெற விரும்புகிறேன், இது எனக்கு வேண்டாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இது பாவம் என்று உணர்கிறேன், எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் விடுதலை தருவார். நான் விசுவாசிக்கிறேன். தன்னை ஒப்பு கொடுத்தார், இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். இயேசுவே, நீர் எனக்கு வேணும், என் உள்ளத்தில் வாரும், எனக்காக சிலுவையிலே மரித்து விடுதலை தாரும். நான் அவருக்காய் ஜெபித்த போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கினார். ஆண்டவருடைய வல்லமை தொட்ட உடன் அந்த பாவ கட்டு அறுக்கப்பட்டார். அந்த மதுபான எண்ணத்தை கொண்டு வந்த ஆவி வெளியேறி போய்விட்டார். அதன் பிறகு அவரால் குடிக்க முடியல, அந்த சிந்தையே வரவில்லை. பூரணமான ஒரு விடுதலை. இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர். இயேசுவால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். என்றால் அவர்தான் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து மீட்பை உண்டு பண்ணினவர். எனக்கு அன்பானவளை, இன்றைக்கு ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடருகிறாரு. அது உங்களுடைய ரகசிய பாவமாக இருக்கலாம், கண்களின் நிச்சயம் இருக்கலாம், ஒரு தவறான தொடர்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம்னு தெரிந்து விட முடியல, வெளியே சொல்லவும் முடியலை. ஆனால் இயேசு இன்றைக்கு விடுதலை தருவார். அவர் உங்களை நேசிக்கிறார். பாவி என்று உங்களை புறம்பே தள்ளுவது இல்லை. இயேசுவே, நான் பலவீனம் உள்ளவன், இந்த பாவம் என்னை தொடருது, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஜெபித்தால் போதும், இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். நீங்கள் பாவத்தில் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ ஒரு மெய்யான சமாதானம் வரும், மெய்யான சந்தோஷம் வரும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம். இதை பெற்றுக்கொள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெறணும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனால பலவத்து போக முடியாது. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்தை பெறணும். அந்த ஜென்ம சுபா பிறக்கும் போதே பாவம்தான். வசனம் சொல்லுகிறேன், தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அந்த ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதைத்தான் மறுபிறப்பின் அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எத்தனை பக்தி உழவுளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காணிக்க கொடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை கட்டாயம் பெற வேண்டும். அந்த விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்போ தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ளே உண்டாக முடியும். முதலாவது, சாத்தான் பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிறான், இயேசு விடுதலை கொடுக்கிறார். ரெண்டாவது பாருங்க, சாத்தான் நம்மை அடிமைப்படுத்துகிறது நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தில் வியாதி வந்துட்டால் சந்தோஷம் போயிடும், நமக்குள்ள பயம் வந்துடும், நம்முடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படும், நம்முடைய குடும்பத்தின் சந்தோஷம் பாதிக்கப்படும். சரீரத்தை சிலர் ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும், சரீரத்தில் வியாதி வேதனை, அதில் கஷ்டப்படுவாங்க. இயேசு அதிலும் விடுதலை கொடுக்க அவர் விரும்புகிறார். அதனால தான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இயேசு சுற்றி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் போது, 18 வருஷமாக கூனியாயிருந்த ஒரு பெண், முதுகு வளைஞ்சிருக்குது, கூனியாக இருக்கிறாள், தரையை பார்த்து தான் நடக்கணும், நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது. ஆனால் தேவாலயத்துக்கு வருகிறாள், ஜெபாலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறாள். அவள் பக்தி உள்ளவள். இயேசு அவளை குறித்து சொல்லும்போது ஆபிரகாமின் குமாரத்தின்னு சொல்லுகிறார். அப்படின்னா விசுவாசம் உள்ளவள், கர்த்தர் மேலே விசுவாச நம்பிக்கை உள்ளவள், ஜெபாலயத்திற்கு வந்திருக்கிறவள். ஆனால் 18 வருஷம் கூனியாக இருக்கிறாள். அது ஏதோ ஒரு வியாதி, நம்ம என்ன பண்ணுறது, ஆரம்பத்தில் பல டாக்டரோட வைத்தியர்களை பார்த்துருப்பா, சுகமாகலை, அப்படி தான் நினைத்தாள். ஆனால் இயேசு அறிந்து கொண்டார், இது ஒரு பொல்லாத ஆவி, இது பலவீனப்படுத்துகிற ஆவி, அவருடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கிறது. அந்த அற்புதத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை நான் அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவான்னு சொல்லுகிறார். அந்த வியாதி பலவீனத்தை கொண்டு வந்து சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். இருதயத்தில் விசுவாசம் உள்ளவள், கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ள விசுவாசி, ஆபிரகாமின் குமாரத்தி. ஆனால் சரீரமோ பாதிக்கப்பட்டிருந்தது. சரீரத்தில் அந்த வியாதியின் கட்டு, நிமிர முடியாத கூனியாயிருந்தான். எனக்கு அன்பானவள், இன்றைக்கு ஒரு வேளை உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி, ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வலி உங்களை பாதித்து கொண்டிருக்கலாம்.
மருத்துவம் செய்த சுகம் உண்டாக மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட போய் இவ்வளோ மருந்து சாப்பிட்ட சுகம் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு வியாதி இல்லைங்க, மனப்பிரம தாங்க, நாங்கள் மாத்திரைலாம் கொடுத்து பார்த்தாச்சுங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு பின்னால் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்த நோயை கொண்டு வருகிற ஆவி உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை தேவை. ஆண்டவர் இந்த விடுதலை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. அந்த வியாதியில் இந்த விடுதலை, நோயில் இந்த விடுதலை, கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம், உங்களுடைய கிட்னி பாதிக்கப்பட்டு எந்த விதமான நோயாகவும் இருக்கலாம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்போது உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். இன்றைக்கு விடுதலை பல கூட்டங்களில் ஊழியத்தில் நான் அதை பார்த்திருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் முடித்து அநேகர் முன்னால் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. வியாதிக்காக ஜெபிக்கும் போது ஒரு வாலிப மகள் முன்னால் நின்று இயேசுகிட்ட ஜெபித்து கொண்ட மகள் திடீரென்று அவள் கீழே விழுந்தாள். என்னன்னு பார்க்கும்போது ஒரு அசுத்த ஆவி அவளை விட்டு போய்விட்டார். கீழே விழுந்தாள். 2 நிமிஷத்தில் எழும்பி நின்றுட்டான். அவளை தான் நான் பார்க்குறேன். முன்ன மேடையில் இருக்கிற சாட்சி சொல்ல வந்து கூப்பிட்ட போது மேடைக்கு வந்தாள். வந்து சொன்னாள், எனக்கு பிறந்ததிலிருந்து விவரம் தெரிந்த நாளில் இருந்து ஆஸ்துமா வியாதி, இழுக்கும், என் மூச்சு இழுக்கும், நார்மலாக சுவாசிக்க முடியாது, சுவாச உறுப்பு பாதிக்கப்பட்ட ஆஸ்துமா வியாதின்னு டாக்டர் சொல்லி மருந்து கொடுத்துருக்குறாங்க. பிறந்ததில் விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இப்போ வாலிப மகள், திருமணமாகிற வயசு. ஆனால் இப்போ வியாதிக்காக ஜெபிக்கும் போது நான் இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என்னை குணமாக்கன்னு சொன்னேன். ஆண்டோடைய வல்லமை இறங்கின உடனே அவள் சொன்னாள், என்னை விட்டு ஒரு ஆவி வெளியேறி போச்சு, ஒரு ஈவில் ஸ்பிரிட் என்னை விட்டு வெளியேறி என்னை கீழே தள்ளிட்டு வெளியேறி போச்சு. நான் இப்போ பார்க்குறேன், நல்ல சுகமாயிட்டேன், நார்மல் ஆகிட்டேன், ஆஸ்துமா அறிகுறியே இல்லை, நல்லா சுவாசிக்க முடிகிறது. அப்போ அந்த வியாதியை கொண்டு வந்தது யார்? ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அந்த நோயை கொடுத்து அந்த மகளை வாதித்து கொண்டு இருந்தார். அந்த ஆவி வெளியேறி போன உடனே பாருங்கள் வியாதி போய்விட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் சுகம் பெற்றதை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன். ஆர்த்தரைட்டிஸ், ஒரு சகோதரர் வந்து சொன்னார், இருதயத்தில் வலி, அது மரண பயத்தை கொடுத்து கொண்டு இருந்தார். டாக்டர்ஸ் எல்லாம் மருந்து மாத்திரை தான் கொடுத்துருந்தாங்க, அவ்வளவுதான், உங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஜெபிக்கும் போது என் இருதயத்தை விட்டு ஒரு ஆவி வெளியேறி போச்சு. என்னால் அதை தெளிவாக உணர முடியும். ஒரு ஆவி என்னை விட்டு வெளியேறி போது இருதயம் நார்மல் ஆகிவிட்டது. அந்த வலி நம்னஸ் எல்லாம் மாறி இப்போ நல்ல சுகமாக இருக்கிறேன். இருதயத்தை தாக்கி வைத்திருந்த ஆவி, ஆஸ்துமாவை கொண்டு வந்த ஆவி, எலும்புகளை தாக்குகிற ஆவி, நரம்புகளை தாக்குகிற ஆவி, உங்களுடைய கர்ப்பப்பையை தாக்குகிற பொல்லாத ஆவி, உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பை அதை பலவீனப்படுத்தி வலிகளை கொடுத்து உங்களுடைய சமாதானத்தை அது கெடுத்து கொண்டே இருக்கும். உங்கள் ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த சரீரத்தில் உண்டாகிற வேதனை உங்களை அடிக்கடி வாதித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் விடுதலை ஆண்டவர் இயேசு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் முதல்ல அது விரும்பின எனக்கு விடுதலை வேணும்னு. கடைசியாய் சாத்தான் நமக்கு அடிமைப்படுத்துகிற இடம் நம்முடைய ஆவி. மார்க்கு 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு கென்னேசரேத்து என்கிற இடத்துக்கு வருகிறார். அவர் படகுல இறங்குகிறார். ஒரு மனிதன் கல்லறை தோட்டத்துக்குள்ளிருந்து வெளியே வருகிறான். கல்லறை தோட்டத்துக்குள்ளிருந்து வருகிறான். அவன் கற்களை எடுத்து தன் சரீரத்தை தானே கீறிக்கொள்ளுகிறான். வஸ்திரத்தில் கிழித்து எறிந்து விட்டான். சங்கிலிகளால் கட்ட முடியலை. அப்போ ஒரு அசுத்த ஆவிகள் அவனை ஆட்கொண்டு இருக்கிறாரு. அவன் செய்கிறது இன்னதுன்னே அவனுக்கு தெரியல. அவன் என்ன செய்கிறானே அவனுக்கு தெரியல. தான் சரீரத்தை தானே காயப்படுத்துகிறான், கோக்கரில் எடுக்கிறான், மிருகத்தை போல நடந்து கொள்ளுகிறான். அது கம்ப்ளீட் பொசஷன். பிசாசு அவனை முற்றிலும் ஆட்கொண்டு விட்டார். அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அந்த ஆவி ஆட்கொண்டு விட்டார். ஆவியில் பிசாசு நம்மை தாக்குவான், ஆவியில் நம்மை தாக்குவான். அதனால தான் சிலர் டிப்ரெஷனாக இருக்குது, செத்து போயிடலான்னு இருக்குது. அது ஒரு அசுத்த ஆவி. டிப்ரெஷனை கொண்டு வருவது பிசாசு. டிப்ரெஷனுக்கு பின்னால் இருப்பது பொல்லாத ஆவி. டிப்ரெஷன் அசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு காரியம். முதல்ல பயம். அந்த பயத்தில் நீங்கள் இருக்க கவலை முதல்ல வரும். கவலையில் இருக்கிற இடம் கொடுக்க அது பயமாய் மாறும். அன்றைக்கி பயத்துக்கு இடம் கொடுக்க அது டிப்ரெஷனாக மாறி சாத்தான் சொல்லுவான், செத்து போயிரு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, உன் ஆளுக்கு அவ்வளோதான்.
அதுக்கு நிலைமைக்கு கொண்டு போய் இது ஒரு பிசாசு படிப்படியாக செயல்படுகிறவை. அதனால தான் ஆண்டு சொல்ல கவலைப்படாதுங்க. கவலைக்கே நீங்கள் கவலை வரும்போதே மேற்கொள்ளணும், அதை ஜெயிக்கணும். அந்த வழி பைபிளில் இருக்குது. ஆண்டவர் கவலையை மாற்றுகிற வழி. நீங்கள் இடம் கொடுத்து கவலைக்கு இடம் கொடுக்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் ஆகி பயம் உண்டாகும். பயம், எதிர்காலத்துக்கு ஒரு பயம், என்ன ஆகும் அப்படி பயம். இந்த பயம் தாக்க சாத்தான் உள்ளே நுழைந்து மன அழுத்தத்தை கொண்டு வந்து டிப்ரெஷன், தூங்க முடியாது, பார்த்தாலும் மனதில் போராட்டம், செத்துடலான்னு தோணுது. அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி. இன்றைக்கி சிலருக்குள்ள அந்த போராட்டம் இருக்குது. உங்களுடைய மனதில் அந்த போராட்டம், இன்றைக்கி இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், அதிலிருந்து விடுதலை. பயம், எப்பவும் ஒரு பயம், திகில், ராத்திரி தூங்க முடியல, மரண பயம், செத்தெல்லாம் நீ தோணுது. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு தற்கொலையின் ஆவி, பயத்தை கொடுக்கிற ஆவி. அது மரணத்தை கொண்டு வர நினைக்கிற பிசாசு. அது அழிக்கப்பட்ட உடனே பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அந்த ஆவி வெளியேறின உடனே உங்களை விட்டு போவது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய மனதை விட்டு அந்த ஆவி வெளியேறுவது உங்களுக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தை சொன்னால் விடுதலை. அல்லேலூயா. அதுக்கு இன்றைக்கே இப்பொழுதே நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசித்தால் போதும். நமக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவத்தை அவர் தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தார். அந்த 1 பேதுரு 2:24 அப்படி வாசிக்கிறோம். மற்ற 8:17 சொல்லுகிறது நம்முடைய நோய்களை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது நம்முடைய துக்கங்கள் பாடுகளை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஒரு முழு விடுதலை கொடுக்க, பாவம், வியாதி, சாபம், இந்த டிப்ரெஷன், எல்லா சத்துருடைய கிரியைகளை அழித்து விடுதலை கொடுக்க சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்து விட்டார். அவர் மூலமாக அவங்களுக்கு விடுதலை இன்றைக்கு உண்டாகும். ஜெபிக்கும்படி அவர் எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்கு எளிமை நில்லுங்க. முக்கியமான நேரம் இந்த நேரம். எல்லாம் ஒருமனப்படணும், கருத்தாக ஜெபிக்கணும். அப்போ தான் நம்ம விடுதலையை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் எளிமை நில்லுங்க. எல்லாரும் என்னை கவனிங்க. தேங்க்யூ லார்ட். ஒரு மனமாய் இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் அற்புதங்களை பெற விசுவாசத்தோடு ஒரு மனமாய் ஜெபிக்கணும். நான் சொன்னேன், மோகலாசஸ் அற்புதம் செய்ய முடியாது, இயேசு தான். அப்போ இயேசுவை நாமத்தை சொல்லி ஒரு மனமாய் கூப்பிட போகிறோம். எல்லாரும் கவனமாக என்னை கேளுங்க. ஒவ்வொரு காரியமாக நாம் ஜெபிக்க போகிறோம். 3 காரியம். முதலாவது, உங்களுடைய ஆத்மாவில் விடுதலை. பாவ கட்டுகள் இருந்தால் அதில் விடுதலை. பாவ மன்னிப்பு. உங்களுடைய உள்ளத்தில் தேவ சமாதானம், அதை முதலாவது பெற்றுக்கொள்ளணும். பாவத்திலிருந்து விடுதலை. 2வது, உங்களுடைய சரீரத்தில் நோயிலிருந்து விடுதலை. 3வது, உங்களுடைய ஆவியில் விடுதலை. இந்த 3 காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய விசா பிரச்சனை, எல்லா காரியத்திற்காக இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு முன்னால் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். உங்களுக்காக ஒரு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். ஒரு நிமிடம் எல்லா கண்களை மூடுங்க. சிலுவையில் ரத்த சிந்தி மரித்த இயேசுவை கண் முன்னால் நிறுத்துங்க. உங்களுக்காகத்தான். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவங்களாக இருக்கலாம். உங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தார். உங்களுடைய பாவங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். இயேசுவே, நான் அதை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, எனக்காக நீ சிலுவையில் மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தேன். எனக்காக பிசாசுடைய வல்லமைகளை அழிக்க சிலுவைக்கு போனீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். என் விடுதலைக்காக உம்மை பலியாய் கொடுத்தீர். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. என்னுடைய விடுதலைக்காக சிலுவையிலே மரிக்க அவங்களை ஒப்பு கொடுத்தேன். நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். அதற்காகத்தான் இயேசு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். முதலாவது விடுதலை, உங்களுடைய ஆத்மாவில் பாவத்திலிருந்து விடுதலை. ஐயா, இது பாவம்னு தெரியுது, ஆனால் என்னால் விட முடியலை. இது பாவம்னு தெரியுது, விட முடியலை. என் உள்ளத்தில் சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. என் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது, ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்குது. எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும். பாவ மன்னிப்பை எனக்கு வேணும். மெய்யான சமாதானம் எனக்கு வேணும். அப்படி
சொல்றவங்களுக்காக முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை வேணும், எனக்கு இந்த சமாதானம் வேணும், என் உள்ளத்தில் இந்த பாவ போராட்டம் இருக்கிறது, பாவ பழக்கம் இருக்கிறது, விடுதலை வேண்டும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நிற்கிற இடத்தில் வலது கரத்தை உயர்த்துங்க. எனக்கு இதில் ஒரு விடுதலை வேணும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், இயேசுவின் ரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்கணும். உங்களுக்காக முதலாவது ஜெபிக்க போகிற எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கணும். அடுத்தவங்களை பார்க்காதங்க. இந்த மதுபான பழக்கம், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ரகசிய பாவங்கள், தவறான பழக்கங்கள், ஐயோ இதிலிருந்து எனக்கு விடுதலை, எனக்கு புது இருதயம் வேணும், சமாதானம் வேணும், எனக்கு ஒரு நிம்மதி வேணும், எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும். அவங்க பட்டவங்க வலதுகரம் உயர்த்துங்க. உங்களுக்காக முதலாவது ஜெபிக்க போகிறேன். நீங்க தான் ரொம்ப முக்கியமானவர்கள். இன்றைக்கு உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட போகிறது. இயேசு உங்க மேல தன் ரத்தத்தை ஊற்றி உங்களை கழுவி பூரண விடுதலை கொடுக்க போகிறார். இதுதான் மிகப்பெரிய விடுதலை. எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், சமாதான நிம்மதி வேண்டும், இயேசு என் உள்ளத்தில் வரணும், பாவத்தை மன்னிக்கணும். அப்படி கரமுயர்த்தினவர்கள் முதலாக அவரை ஏற்றுக்கொள்றவங்க மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். அப்படியே மேடைக்கு அருகிலே முன்னால வாங்க. கூட்டத்தை விலக்கி கொண்டு வாங்க. தூரமா இருக்கிற நீ வெட்கப்படாதங்க, முன்னால வாங்க, சீக்கிரமா முன்னால வாங்க. உங்களுக்காக நான் முதலாவது ஜெபிக்க போகிறேன். இந்த இயேசு எனக்கு வேணும், விடுதலை வேணும்னு கரமுயர்த்தி ஒப்பு கொடுத்தவர்கள் மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாருங்கள். உங்களுக்காக நான் முதலாவது ஜெபிக்க போகிறேன். இன்னும் கை வைத்தனவங்க மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாங்க. சகோதரர்கள், சகோதரிகள், நீங்கள் இயேசுவண்டே வர்றீங்க. இது ஒரு முக்கியமான நாள், நீங்க விடுதலை பெறுகிற நாள். சீக்கிரம் முன்னுக்கு வாங்க, மேடைக்கு அருகிலே வாங்க, வாங்க முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக நான் முதலாவது ஜெபிக்க போகிறேன். முன்னால வாங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் சகோதரிமார் இருக்கிறீங்க, முன்னால வாங்க. வெட்கப்பட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. சகோதரிகள் கூட இருக்கிறீங்க, முன்னால வாங்க. சகோதரிகள் வாலண்டியர்ஸ் யார் இருக்கிறீங்க, சிஸ்டர்ஸ் யாரையும் முன்னால காணும், வந்து உதவி செய்யுங்க அவங்களுக்கு. தேங்க்யூ லார்ட். முன்னால வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க, இப்படி முன்னால வாங்க. நீங்க ஒரு மனுஷனிடத்துல வரல, இயேசுவினிடத்துல வர்றீங்க. ஆண்டவர் உங்களோட தெளிவா பேசி இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள், சமாதானத்தின் நாள், நிம்மதியை பெறுகிற நாள், பாவ கட்டலிருந்து விடுதலை பெறுகிற நாள். முன்னால வாங்க, முன்னால வாங்க. தேங்க்யூ லார்ட். இன்னும் இருக்கிறீங்க, முன்னால வாங்க. தேங்க்யூ லார்ட். எனக்கு ஒரு விடுதலை வேணும், சமாதானம் வேணும், ஒரு நிம்மதி வேணும், ஆண்டவருடைய ரத்தம் என்னை கழுவணும், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்கிறவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறீங்க, பின்னால் இருக்கிறீங்க, முன்னால் வாங்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. முதலாவது உங்களை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். இன்னும் 2 நிமிஷம் நான் டைம் கொடுக்கிறேன். சகோதரனே, உன்னோடு ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தருணமாயிருக்கலாம். இன்றைக்கு உன் பாவம் மன்னிக்கப்பட, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு நாள் இது. இந்த நாளை விட்டுவிட்டால் ஒருவேளை இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடலாம். வாருங்கள், இயேசுவண்டே வாருங்க. சகோதரி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடினால் அழைக்கிறார். இதுவரை செய்கிற பாவத்திற்கு ஒரு மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, அதற்காக இயேசு உங்களை அழைக்கிறார். தேங்க்யூ லார்ட். இன்னும் யாரோ ஒரு சகோதரி உள்ளத்துல போராட்டம், நீங்க வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. வெட்கப்பட்டால் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. இயேசு கிட்ட வருவதற்கு நீங்கள் வெட்கப்பட்டால் ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. வாலிப தம்பி, நீ வாய் பொழுது. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் பின்னால் இருக்கிற எல்லாருமே வலதுகரம் உயர்த்தி இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். முன்னால் வந்திருக்கிறவர்கள் இருதயத்தில் வலதுகரம் வைங்க. உங்களுடைய இருதயத்தில் வலதுகரம் வைத்து, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும், இயேசுவே மன்னியும் மன்னியும் மன்னியும், எனக்கு ஒரு விடுதலை தாரும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், இந்த பாவ கட்டலிருந்து விடுதலை தாரும், எனக்கு ஒரு மெய் சமாதானத்தை தாரும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது.
கொடுத்தவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. கல்வாரி சிலுவையில் இவர்களுக்காக ரத்தம் சிந்தின தேவனே, இவருடைய பாவங்கள் சாபங்களை சுமந்து தீர்த்தவரே, இது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள்ளே இறங்குவதாக. இன்றைக்கு அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பாவத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, பாவத்தை தூண்டுகிற ஆவிகள், குடிவெறியை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இச்சையை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. விடுதலை உண்டாவதாக. உம்முடைய ரத்தம் கழுவி சுத்திகரிப்பதாக. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். நீங்க சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசுவே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னை கழுவினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அப்படியே நின்று கொள்ளுங்க, அப்படியே நின்று கொள்ளுங்க. முன்னால் வந்தவர்களும் அப்படியே நின்று கொள்ளுங்க. முழங்கால இருந்து அப்படியே நின்று கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் அநேகரை தொட்டு இருக்கிறார். முன்னால் வராமல் பின்னால் நின்று ஜெபித்தவங்க கூட நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறீங்க. அவருடைய வல்லமை உங்களை தொட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். இன்றைக்கோட இந்த பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறிவிட்டது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். பழையவைகள் ஒளிந்து ஒரு புது இருதயத்தை தந்துட்டான். இன்றிலிருந்து ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். தினம் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே முன்னால் நிற்கிறவங்க அப்படியே நின்று கொள்ளுங்க. கூட்டம் முடிந்த உடனே நான் உங்களுக்கு தான் முதல்ல கை வைத்து ஜெபிக்க போகிறேன். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் முடிந்துடும். முன்னால் வந்தவங்க அப்படியே நின்று கொள்ளுங்க. எல்லாம் முடியும் போது உங்களுக்கு கை வைத்து ஜெபிச்சு நான் அனுப்புவேன். இப்போ அடுத்த விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். என்னவென்று சொன்னால், அந்த வியாதியிலிருந்து விடுதலை, சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலை, அதன் பிறகு பிளஸிங். வியாதியிலிருந்து பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை. சிலருக்குள்ள பயத்தின் ஆவி போராடுகிறார். டிப்ரெஷன், மன அழுத்தம், செத்து போயிடலான்னு தோன்றுகிறார். ராத்திரியில் தூங்க முடியல, அப்படியே பயம் கலங்க பண்ணுகிறார். சிலருடைய சரீரத்தில் வியாதி, எலும்பில் வலி, வயிற்றில் வலி, இருதயத்தில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, காதில் பிரச்சனை. இப்போ வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல எனக்கு ஒரு சுகம் வேணும், என் சுகத்துக்காக ஜெபிக்கணும்னு கை வைத்தங்க. யாருடைய சுகத்துக்காக ஜெபிக்கணும்? முன்னால் வந்தவங்களோட கை வைத்தங்க. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. வியாதி உள்ள இடத்துல நீங்கள் கை வைக்கணும். கண்ணில் சுகம் வேணும்னா கண்ணில் கை வைங்க. இருதயத்தில் சுகம் வேணும்னா இருதயத்தில் கை வைங்க. வயிற்றில் உங்களுக்கு பிரச்சனைனா வயிற்றில் கை வைங்க. எந்த இடத்துல வலி வேதனை இருக்கிற கை வைங்க. எந்த இடத்துல கட்டிகள் இருக்கிற கட்டிகள், லம்ஸ், அந்த இடத்துல கை வைங்க. எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல வலது கை வைத்து கொள்ளுங்க. 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே என்னை தொடும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். என்னை தொட்ட மாதிரி இயேசு உங்களை தொட போகிறார். அவருடைய தொடுதலை உணர்வீங்க. தொட்ட உடனே நோய் மறைந்து போகும், வலி விலகி போகும், உடைய சரீரத்தில் மாற்றம் உண்டாகும். இப்ப இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சோசியல் மீடியாவில் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுடைய வல்லமை. தகப்பனே, இதோ என் நாமத்தினால் எதை கேட்டாலே செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இவர்களுடைய விடுதலைக்காக சுகத்துக்காக சிலுவை சுமந்தவரே, இவருடைய நோய்களை சிலுவையில சுமந்து தீர்த்தவரே, இவர்களை குணமாக்குவதற்காக கைகளிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக.
வைக்கப்படுவதாக. உம்முடைய தள்ளும்புள்ள கரம் இவர்கள் மீது வைக்கப்படுவதாக. தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. நசரேயனாக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே பொல்லாத வியாதிகள் விலகட்டும். இப்பொழுது நோய்களை கொண்டு வரக்கூடிய பொல்லாத அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இதோ உம்முடைய இரத்தத்தை இவர்கள் மீது தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். I rebuke every evil power in the mighty name of Jesus. பொல்லாத ஆவியினுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பயத்தின் ஆவிகள் விலகட்டும். இப்பொழுது பலவீனத்தின் ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சகோதரனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், சகோதரி பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அநேக அசுத்த ஆவிகள் இந்த எல்லைகளை விட்டு வெளியேறுவதை நான் பார்க்கிறேன். நோய்களை கொண்டு வந்த ஆவிகள் வெளியேறுகிறது. சிலருடைய கண்களை ஆண்டவர் தொடுகிறார். இப்பொழுது கண்களிலே காணப்படுகிற நோய்கள் மறைகிறது. குருட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இப்பொழுது தெளிவான பார்வை உண்டாவதாக. கண்களிலே ஆசீர்வாதமான மாற்றம் பார்வை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். காதுகளை பாதிக்கிற ஆவிகள், செவிட்டு செவிகளை உண்டாக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அந்த ஆவியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. காதுகள் திறக்கப்படுவதாக. செவிட்டு ஆவிகள் வெளியேறுகிறது. காதுகளிலே மாற்றம் வருகிறது. கண்களிலே மாற்றம் வருகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது நரம்புகளை ஆண்டவர் தொடுகிறார். எலும்புகளை ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. எலும்புகளை தாக்கி இருக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பக்கவாத நோயை கொண்டு வந்திருக்கிற சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். திமிர்வாத நோயை கொண்டு வந்திருக்கிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். ஆர்த்ரைட்டிஸ் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். முடக்கு வாதங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நரம்புகளுக்குள்ளே வல்லமை இறங்குவதாக. எலும்புகளுக்குள் இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. நடக்க முடியாதவர்கள் நடப்பார்களாக. கைகளை பயன்படுத்த முடியாதவர்கள் சுகம் அடைவார்களாக. முதுகு தண்டிலே வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது, தொடுகிறது. விஜயகுமாரை ஆண்டவர் தொடுகிறார். விஜயகுமாரை ஆண்டவர் இயேசு தொடுகிறார். சுகம் உண்டாகிறது. இயேசுவே விஜயகுமாரை தொடுகிறதற்காக, விடுதலை உண்டாக்குகிறதற்காக நன்றி. கணேஷை ஆண்டவர் தொடுகிறதற்காக நன்றி. கணேசை தொடும் ஆண்டவரை, தொடுமடை வல்லமை இறங்கட்டும். அந்த வலிகள் மாறட்டும். எலும்புகளிலே சுகம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. அதற்காக நன்றி. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. Thank you Lord. ஜாஸ்மினை ஆண்டவர் தொடுகிறதற்காக நன்றி. ஜாஸ்மினுக்கு விடுதலை உண்டாகிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுக்கிற ஆண்டவருக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. லட்சுமியை ஆண்டவர் தொடுகிறீர் ஆண்டவரே. லட்சுமிக்கு விடுதலை. வலிகள் எல்லாம் மாறுகிறது. விடுதலை கொடுக்கிற இயேசுவுக்கு நன்றி. ஒவ்வொருவரை தொடும். எல்லாம் வாய் திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நோய்கள் மறைகிறது. கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஞானராஜை ஆண்டவர் தொடுகிறீர். இப்பொழுது ஞானராஜுக்கு சுகம், முதுகு தண்டிலே சுகம், அந்த வலி மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி.